Build your dreams, live rich, and leave rich. நீங்க உங்க குழந்தையோட படிப்புக்காகவோ இல்ல உங்க கனவு வீட்டுக்காகவோ மாசம் கஷ்டப்பட்டு பணம் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ம் ஒரு சின்ன எஸ்ஐபில ஆரம்பிச்சு பல வருஷமா ஒரு பெரிய தொகையை சேர்த்திருக்கீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு வீட்ல யாருக்காவது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி செலவு வருது. ஆமா நீங்க வருஷ கணக்கா கட்டின உங்க கனவு கோட்டை வெறும் 10 நாள்ல மொத்தமா சரிஞ்சு போயிடும்னா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு பலரோட நிலைமை. நம்மள சால மந்தி என் கம்பெனில இன்சூரன்ஸ் இருக்கு, இல்லனா நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு தைரியத்துல இருப்போம். ஆனா அந்த நம்பிக்கை எந்த பெரிய தப்புன்னு இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. கரெக்ட். உங்க முதலீட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி வாழ்க்கையோட அஸ்திவாரமா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இருக்கணும்னு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது உங்க பணத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம். அருமையா சொன்னீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை ஒரு செலவா பாக்குறது தான் நாம செய்யற முதல் தப்பு. அது செலவில்ல, உங்க பணப்பைக்கு ஒரு பாடிகார்டு. பணப்பைக்கு ஒரு பாடிகார்டா? நல்லா இருக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு புது கார் வாங்கினா அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறத நாம கட்டாயமா நினைக்கிறோம். ஆனா அந்த காரை விட பல மடங்கு மதிப்புள்ள நம்ம உயிருக்கு இன்சூரன்ஸ் எடுக்க யோசிக்கிறோம். இது உண்மைதான். உண்மையான செலவு நாம கட்டுற பிரீமியம் இல்ல. திடீர்னு வரும்போது நம்மால கட்ட முடியாத லட்சக்கணக்கான மருத்துவமனை பில்லு தான் உண்மையான செலவு. நிதி திட்டமிடல்னா சொத்து சேர்க்கறது மட்டும் இல்ல, சேர்த்த சொத்தை பத்திரமா பாதுகாக்கிறதும் தான். நீங்க சொல்றது ஒரு புது கோணத்துல இருக்கு. அதாவது நாம ஆரோக்கியமா இருக்கிறோங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் வாங்கல, நம்மளோட நிதி திட்டம் வெற்றிகரமா நடக்கணுங்கிறதுக்காக வாங்குறோம். சரிதானே? முற்றிலும் சரி. நம்மளோட வெற்றி வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடாது. சரி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோமா? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அவசியமா இருக்கு? இதுக்கு முக்கியமான காரணம் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அதாவது மருத்துவ பணவீக்கம். ஓஹோ, இந்தியால இது ஒவ்வொரு வருஷமும் சுமார் 14% ஏறிட்டு இருக்கு. 14%? இது சாதாரண பணவீக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாச்சே. ஆமா, இதோட உண்மையான தாக்கம் என்னன்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துலயும் மருத்துவ செலவுகள் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகுது. இது ஏதோ ஒரு சின்ன கணக்கு இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு சுனாமி. இத ஒரு உதாரணத்தோட சொன்னா நம்ம நேயர்களுக்கு இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அப்போ அதுவே பெரிய தொகை. ஆமா. ஆனா இன்னைக்கு அதே அறுவை சிகிச்சைக்கு ஒரு நல்ல மருத்துவமனையில குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேக்குறாங்க. 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கூட ஆகலாம். அடேங்கப்பா, 1.5 கோடி ரூபாயா? இது வெறும் ஒரு அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான். அப்போ இது நம்மளோட நிதி இலக்குகளை எப்படி பாதிக்கும்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஒருத்தர் தன்னோட ஓய்வு காலத்துக்காக 1 கோடி ரூபாய் சேர்க்கணும்னு திட்டமிடுறாருன்னா, ஒரே ஒரு மருத்துவ செலவு அந்த மொத்த திட்டத்தையும் காலி பண்ணிடுமே. ஆமா. சரியான இன்சூரன்ஸ் பாதுகாப்பு இல்லைன்னா, நீங்க உங்க பிள்ளைங்களோட படிப்புக்காகவோ இல்ல உங்க ஓய்வு காலத்துக்காகவோ சேமிச்ச பணத்தை எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். இது உங்க நிதி இலக்குகளை பல வருஷங்கள் பின்னுக்கு தள்ளிடும். சரி. இன்னைக்கு இருக்கிற கசப்பான நிஜம் என்னன்னா, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே போக ஒரே ஒரு பெரிய மருத்துவமனை பில் போதும். இந்த உண்மைகள் இவ்வளவு பயமுறுத்துற மாதிரி இருக்கும்போது ஏன் இன்னும் நிறைய பேர் இதுல கவனம் செலுத்தாம இருக்காங்க? நாம என்னென்ன பொதுவான தவறுகளை செய்யறோம்? நிறைய தவறுகள். எனக்கு தெரிஞ்ச முதல் தப்பு, எனக்கு இப்ப என்ன அவசரம், அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போடுறது தான், இல்லையா? கரெக்ட். அதுதான் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு. ஆனா அப்படி தள்ளி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம இருக்கு. எப்படின்னு சொல்றீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது மட்டுமே சேரக்கூடிய ஒரு பிரத்யேக கிளப் மாதிரி. உங்களுக்கு அந்த கிளப்போட மெம்பர்ஷிப் வேணும்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போதே விண்ணப்பிக்கணும். ஓஹோ. ஒரு முறை ஒரு நோய் வந்துட்டா அந்த கிளப்போட கதவுகள் நிரந்தரமா மூடப்படலாம். அப்புறம் நீங்க எவ்வளவு பணம் கொடுக்க தயாரா இருந்தாலும் உங்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான பார்வை. அடுத்ததா, இன்னொரு பெரிய தப்பு நம்மில் பல சம்பளதாரர்கள் செய்யறது, கம்பெனி கொடுக்கிற இன்சூரன்ஸ் மட்டுமே முழுசா நம்பி இருக்கிறது. ஆமா, இது ரொம்ப அதிகம் நடக்குது. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு பொய்யான தைரியத்துல இருந்துடுறோம். ஆனா அந்த பாதுகாப்பு வலையில எவ்வளோ பெரிய ஓட்டைகள் இருக்குன்னு நமக்கு தெரியறதில்ல. அது வலையில்ல, வெறும் நூல் தான். கம்பெனி இன்சூரன்ஸ் ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டும்தான். நீங்க வேலைய விட்டுட்டா அல்லது துரதிருஷ்டவசமா ஒரு உடல்நல குறைமால உங்க வேலை போயிட்டா அந்த கவரேஜ் உங்களை விட்டு போயிடும். அதுவும் தேவைப்படும் போது கைவிட்டுடும். ஆமா, அதுவும் எப்போ உங்களுக்கு அது அதிகமா தேவைப்படுமோ அப்பதான் அது இல்லாம போகும். ரவிங்கிற ஒரு நண்பரோட கதையை இங்க சொல்லணும். 38 வயசான அவர் தன்னோட கம்பெனி கொடுத்த 3 லட்சம் ரூபாய் கவரேஜ முழுசா நம்பி இருந்தாரு. 3 லட்சமா? இன்னைக்கு இருக்கிற செலவுக்கு அது பத்தாதே. அதுதான் நடந்தது. அவரோட அப்பாக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியிருந்தது. ஹாஸ்பிட்டல் பில் 9 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஐயோ.
கம்பெனி பாலிசி 3 லட்சத்தை கொடுத்தது. மீதி 6 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரவி தன் 2 குழந்தைகளோட படிப்புக்காக வருஷக்கணக்கா சேமிச்ச பணத்தை உடைக்க வேண்டியதாயிடுச்சு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவங்க ரவி. அவர் தன் கம்பெனிய முழுசா நம்பினார். ஆனா அந்த சமயத்துல தன் குழந்தையின் எதிர்காலத்துக்காக வச்சிருந்த பணத்தை எடுக்கிறப்போ அவர் எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இது 3வது தவறுக்கு நம்மளை கூட்டிட்டு வருது. மிக குறைந்த கவரேஜ் எடுக்கிறது. ஒரு 5 லட்சம் போதும்னு நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். ஆமா. ஆனா ஒரு சாதாரண டெங்கு காய்ச்சலுக்கே பெரிய மருத்துவமனையில இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பில் வருது. அப்படி இருக்கும்போது 5 லட்சம் எப்படி ஒரு பெரிய நோய்க்கு போதும்? அது ஒரு மாயை. இங்கேதான் மக்கள் பணத்தை பாக்குறாங்களே தவிர அந்த பணத்தால கிடைக்கிற பாதுகாப்பின் மதிப்பை பாக்கறதில்ல. இது அடுத்த முக்கியமான தவறுக்கு வழிவகுக்குது. அது என்ன? பாலிசியோட நிபந்தனைகளை படிக்காமலே கையெழுத்து போடுறது. இதுல 2 விஷயங்கள் ரொம்ப ஆபத்தானது. 1, ரூம் ரெண்ட் கேப்பிங். ஒரு நிமிஷம். இந்த ரூம் ரெண்ட் கேப்பிங் பத்தி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனா அதோட உண்மையான பாதிப்பு என்னன்னு சரியா தெரியாது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ரூம் ரெண்ட் கேப்பிங்கிறது பாலிசியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பகைதான். இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க பாலிசி ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல் ரூமுக்கு பட்ஜெட் கொடுத்திருக்கு. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் கொஞ்சம் வசதியா இருக்கட்டுமேனு ஒரு 5 நட்சத்திர ரூம் மாதிரி இருக்கிற ஒரு ரூமே எடுக்கிறீங்க. சரி. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லும் தெரியுமா? ஓ, நீங்க 5 நட்சத்திர வசதியை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? சரி, அப்போ நாங்க உங்க மொத்த பில்லையுமே ஒரு 5 நட்சத்திர செலவா தான் பாப்போம். அதுல எங்க 3 நட்சத்திர பங்க மட்டும் கொடுப்போம்னு சொல்லும். என்ன சொல்றீங்க? நான் ரூம் வாடகை வித்தியாசத்தை மட்டும் கொடுத்தா போதாதா? மொத்த பில்லையும் குறைச்சிடுவாங்களா? இது என்ன நியாயம்? இதுதான் அந்த நிபந்தனையோட குரூரமான நிஜம். நீங்க வெறும் ரூம் வாடகை வித்தியாசத்தை மட்டும் கட்ட மாட்டீங்க, மொத்த பில்லுலயும் ஒரு பெரிய தொகையை உங்க கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும். ஓ மை காட். இதே மாதிரி இன்னொரு விஷயம், நோய் சார்ந்த வரம்புகள், அதாவது டிசீஸ் ஸ்பெசிபிக் சப்லிமிட்ஸ். அதென்ன? கண்புற அறுவை சிகிச்சைக்கு 25,000 ரூபாய் தான், கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கு 50,000 ரூபாய் தான் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு உச்ச வரம்பு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வரம்புகள் இல்லாத பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தவறுகளை பற்றி பேசும்போது எனக்கு 2 விதமான நபர்கள் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஒருத்தர் மீனா, ரவியோட சக ஊழியர். இன்னொருத்தர் சொந்தமா தொழில் செய்யற ஒரு வியாபாரி. இவங்களோட அணுகுமுறை எப்படி இந்த விஷயத்தை மாத்துதுன்னு பாப்போமா? கட்டாயமா. மீனா ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையை கையாண்டாங்க. அவங்களுக்கும் கம்பெனில இன்சூரன்ஸ் இருந்தது. ஆனா அது அவங்க ஒரு போனஸா மட்டும்தான் பார்த்தாங்க. தனியா தன்னோட குடும்பத்துக்காக 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலி ஃபியூச்சர் பாலிசியை எடுத்து வச்சிருந்தாங்க. ஓஹோ. எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல அவங்க கணவர் இறந்தப்போ மருத்துவமனை செலவுகள், கடன்கள்னு எல்லாத்தையும் அந்த தனி பாலிசி பாத்துக்கிட்டது. அவங்க குடும்பத்தோட நிதி நிலைமை கொஞ்சம் கூட பாதிக்கப்படல. சுயதொழில் செய்றவங்களுக்கு இது இன்னும் பெரிய சவால் இல்லையா? அவங்களுக்கு வர்ற லாபத்தை எல்லாம் திரும்பவும் தொழிலையே முதலீடு பண்ணுவாங்க. ஆமா, அவங்க செய்யற தப்பு அதுதான். ஒரு மருத்துவ அவசரம் வரும்போது அவசரத்துக்கு பணத்தை திரட்ட அந்த சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய நிலைமை வரும். இல்லனா கடன் வாங்குவாங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கும். இது அவங்களோட பல வருஷ உழைப்பை வீணாக்கிடும். ஆனா ஒரு புத்திசாலியான வியாபாரி என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார்? அவர் தொழிலை தொடங்கும் போதே தன் குடும்பத்துக்காக குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுப்பார். அதுக்கு கட்டுற பிரீமியத்தை தவிர்க்க முடியாத ஒரு தொழில் செலவா கணக்குல வச்சுக்குவார். பிரீமியத்தை ஒரு தொழில் செலவா பாக்குறதா? இது ஒரு நல்ல யோசனை. அதாவது எப்படி கடைக்கு வாடகை கொடுக்கறோமோ, கரண்ட் பில் கட்டுறோமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான செலவு. ஆமா, இது அவரோட தொழிலையும் குடும்பத்தையும் பாதுகாக்குது. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு சாதாரண மனிதன் என்னதான் செய்யணும்? சரியான வழிமுறை என்ன? இதுக்கு ஒரு எளிய செயல் திட்டம் இருக்கு. இந்த 5 விதிகளை மட்டும் சரியா பின்பற்றினா போதும், நீங்க 90% மக்களை விட நிதி பாதுகாப்புல முன்னாடி இருப்பீங்க. ஓகே, சொல்லுங்க. விதி 1, முதல்ல பாதுகாப்பு, அதுக்கப்புறம் தான் முதலீடு. உங்க நிதி மாளிகையோட அஸ்திவாரமே இன்சூரன்ஸ் தான். உங்க முதல் SIP-ய தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க முழு குடும்பத்துக்கும் ஒரு விரிவான போதுமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுங்க. சரி, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். விதி 2. விதி 2, அதிக கவரேஜ் எடுங்க. இங்கதான் நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் வரும். 1 கோடி ரூபாய்க்கு கவர் எதுக்கு? அதுக்கு பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குமே. ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற குடும்பத்துக்கு இது ஓவர் இல்லையான்னு கேட்பாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இத நாம வேற மாதிரி பார்க்கணும். பிரீமியம் அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறவங்க தங்களையே இப்படி கேட்டுக்கணும். என்னால வருஷத்துக்கு 25,000 ரூபாய் பிரீமியமே கட்ட முடியலன்னா திடீர்னு 25 லட்சம் ஆஸ்பத்திரி பில் வந்தா அதை எப்படி கட்டுவேன்?
இது யோசிக்க வேண்டிய விஷயம். பிரீமியம் என்பது நம்மால் கட்டுப்படுத்தக்கூடிய கணிக்கக்கூடிய ஒரு செலவு. ஆனா மருத்துவமனை பில் அப்படி இல்ல. அதனால குறைந்தபட்சம் 50 லட்சம் முதல் 1 கோடி வரை கவரேஜ் இருப்பதை இலக்காக கொள்ளுங்க. அருமையான விளக்கம். அடுத்த விதி என்ன? விதி 3. வரம்புகள் இல்லாத பாலிசியை தேர்ந்தெடுங்க. பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி அதுல ரூம் ரெண்ட் கேப்பிங் மற்றும் நோய் சார்ந்த வரம்புகள், அதாவது சப்லிமிட்ஸ் இல்லைங்கிறத 1க்கு 2 முறை உறுதி செஞ்சுக்கோங்க. சரி. விதி 4. விதி 4. உங்க எதிர்கால தேவைகளையும் யோசிங்க. உதாரணமா, உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற திட்டம் இருந்தா சர்வதேச கவரேஜ், அதாவது குளோபல் கவர் இருக்கிற பாலிசியா பார்த்து எடுங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கனவுகள் உலகளாவே தான் இருக்கு. அப்போ நம்ம பாதுகாப்பும் அப்படிதானே இருக்கணும். ரொம்ப சரி. கடைசி மற்றும் மிக முக்கியமான விதி. விதி 5. உண்மையை மறைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிசி எடுக்கும்போது உங்க உடல்நிலை குறித்த எல்லா உண்மைகளையும், ஏற்கனவே இருக்கிற நோய்கள் பற்றிய விவரங்களையும் ஒளிவு மறைவில்லாம சொல்லுங்க. ஆமா, சின்ன விஷயம்தானேன்னு எதையும் மறைக்காதீங்க. தகவல்களை மறைப்பதுதான் கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். நேர்மையா இருப்பது கிளைம் கிடைக்கும்போது உங்களுக்கு பேருதவியா இருக்கும். ஆக, இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பாப்போமா? கண்டிப்பா. முதலாவதா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு செலவில்ல. அது நம்மளோட சேமிப்புக்கும் சொத்துக்களுக்கும் ஒரு பாதுகாவலர். நம்மளோட வருஷக்கணக்கா உழைப்ப ஒரு நோய் அழிச்சிடாம பாத்துக்கிற ஒரு கவசம். இரண்டாவதா, பாதுகாப்பே முதல் படி. நீங்க எந்த முதலீட்டை வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உங்க குடும்பத்துக்கு போதுமான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் உங்க நிதி பயணத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான படி. மூன்றாவதாக, கவரேஜ் மிக முக்கியம். மருத்துவ பணவீக்கம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் 50 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் கவரேஜ் எடுங்க. ஆமா. நான்காவதா, நிபந்தனைகளை கவனிங்க. விளம்பரங்களை பார்த்து மட்டும் பாலிசி வாங்காதீங்க. முக்கியமா ரூம் ரெண்ட் மற்றும் நோய் சார்ந்த வரம்புகள் இல்லங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இறுதியா 5வது முக்கிய குறிப்பு, ஆரோக்கியமா இருக்கும்போதே எடுங்க. நோய் வந்த பிறகு இன்சூரன்ஸ் எடுக்க நினைக்கிறது வீடு தீப்பிடிச்ச பிறகு கிணறு வெட்ட நினைக்கிறது மாதிரி. ஆரோக்கியமா இருக்கும்போதே எடுக்கிறதுதான் புத்திசாலித்தனம். இறுதியா, நீங்க சிந்திப்பதற்கான ஒரு கேள்வி. சொல்லுங்க. நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு மருத்துவ அவசரம் ஏற்பட்டா, நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச பணமும் முதலீடுகளும் பத்திரமா இருக்குமா? இல்ல அது மொத்தமும் மருத்துவமனை கட்டணமா மாறுமா? யோசிங்க.